வணக்கம் மக்களே. விரலில் வச்ச மை கூட காயலை அம்பாசமுத்திரம் தொகுதி மக்களுக்கு மீண்டும் இடைத்தேர்தல். அந்த மக்கள் நெத்தியில் இளிச்சவாயன் எழுதி ஒட்டியிருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா அரசாங்கம் தேர்தலுக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு சேர்த்து செலவு பண்ணியிருக்கு. ஆனால் மீண்டும் அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்தணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், எவ்வளோ தேர்தல் அலுவலர்களை நியமிக்கணும், அவங்களுக்கு மீண்டும் சம்பளம் கொடுக்கணும், மீண்டும் ஒரு நாள் எண்ணிக்கையும் போது ஒரு சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ வேலை. இசக்கி சுப்பையாவை ஜெயிக்க வைத்த மக்களை அவர் இளிச்சவாயன் நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கும் எழும் எனக்கும் எழும். ஏன் இசக்கி சுப்பையா திடீர்னு அதிமுகவில் போட்டிட்டு வெற்றி பெற்ற அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யணும்? ஏன் அவர் தாவேக்கால இணையணும்? இசக்கி சுப்பையா சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நான் எதிர்கட்சியாக இருந்தால் என் தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஆளுங்கட்சியில் சேர்ந்தேன்னா என்னுடைய எம்எல்ஏ நிதியிலிருந்து அரசுடைய அனுமதியை பெற்று பல்வேறு திட்டங்களை நான் செய்ய முடியும். அந்த ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக தான் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் தாவேக்காவில் இணைந்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? தமிழக அரசியலில் இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் தேர்தலில் ஜெயித்த உடனே ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் இன்னொரு கட்சியில் ஜாயின் பண்ணி தேர்தலில் போட்டியிடுவது ஒரு புதிய நடைமுறை. எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாள் தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசு குதிரை வேகத்தில் குதிரை பேரத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இதற்கெல்லாம் வழிகோல்கிறார்? அவர் இதை நிப்பாட்டியிருக்கலாமே. விஜய் ஏன் இந்த மாதிரி செய்கிறாரு? ஏன் இந்த மாதிரி எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வாங்குறாரு? அதிமுகவை ஏன் பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு நிலைப்பாட்டை வைக்கிறாங்க. விஜய் செய்வது சரியா? இசக்கி சுப்பையா இந்த மாதிரி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும்போது தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட கருத்து கேட்கல, தன்னுடைய தொகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்கல. அவரை பின்தரக்கூடிய ஆதரவாளர்கள் மீண்டும் நாங்கள் இசக்கி சுப்பையாக்காக வேலை செய்ய மாட்டோம், பணி செய்ய மாட்டோம், இவர் யாரை கேட்டு ராஜினாமா பண்ணார் அப்படின்னு போர்க்கொடி பிடிப்பதாக செய்திகள் வருது. அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய இசக்கி சுப்பையா நம்மோடு இருக்கார். சார், காலையில எம்எல்ஏ பதவி ராஜினாமா, மாலையில தமிழக வெற்றி கழகத்தில் இணைவு, என்ன காரணம் சார்? காலையில கேட்குறீங்களா? நீங்க கேட்குற கேள்வி என்ன? சாயங்காலம் இணைறீங்க அப்படிதானே? கொஞ்சம் வீட்டில் போயிட்டு பேசலாம், வாஷ் பண்ணிட்டு சேர்ந்துட்டேன். இந்த திடீர் இணைவு என்ன காரணம்? எதை நோக்கி அடுத்தது பயணிக்கும்? திடீர் இணைவுன்னு நீங்களே கேள்வி கேட்டாட்டு எடுத்தா இது முடிவு பண்ண இணைவு, திடீர் முடிவு கிடையாது. சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கான காரணம் என்ன சார்? இப்போ அம்பாசமுத்திர தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்கறது நான் இணைந்த கட்சியுடைய தலைவரும் பொதுச் செயலாளரும் முடிவு பண்ண வேண்டியது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்பாசமுத்திரம் தொகுதிக்கு நல்லது நடக்கும், அவ்வளவுதான். இப்போ அதிமுகவில் 2 அணியா பிரிஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து நீங்க ஆலோசனை பண்ணிட்டு இருந்தீங்க CV சண்முகம் தரப்பு அணியில. திடீர்னு அங்கேருந்து விலகிட்டீங்க. அவங்க தரப்புல என்ன சார் சொன்னாங்க? அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தீங்களா? அதாவது 2 அணியில ஒரு அணி என்ன சொன்னுச்சுன்னா, கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொன்ன அணி, அந்த அணியோட நான் இருந்தேன். அதுதான் என்னுடைய அணி, வேற எதுவுமே கிடையாது. திடீர்னுலாம் விலகல, ஆதரவு கொடுத்து முடிஞ்சாச்சு. கொடுத்து முடிச்ச உடனே எங்களுக்குள்ள உள்கசப்பு நிறைய இருக்கும். அந்த உள்கசப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இங்கே வந்த இடத்துல தளபதி தலைவர் அவரை நம்பி அவர் நல்லா செய்வாருங்கிற ஒரே காரணத்துக்காக வந்திருக்கோம். முதலமைச்சர் விஜயை சந்திச்சு பேசியிருந்தீங்க, என்ன மாதிரியான கருத்துக்களை சொன்னீங்க? என்ன சொன்னார் சார்? வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா? இது எந்த தலைவரும் கேட்பாங்களா? அழகாக கேட்டால் உங்கள் தொகுதிக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் செய்யணும், கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் இது ஒரு ஈக்குவல் டிராவல் ஆகும்னாரு. எந்த தலைவர் சொல்லுவாரு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்கு இவ்வளவு காலம் கடத்தி விட்டுமே என்ற ஒரு ஏக்கம், ஒரு எண்ணம் இருக்கிறது, அவ்வளவுதான். மாற்றம் சொல்லிதான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்களும் கட்சி மாறி இருக்கிறீங்க. உண்மையான மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இருக்க போய் தான் தம்பி சேர்ந்திருக்கேன். மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அம்பாசமுத்திரம் ஒரு அழகான ஒரு தாலுகா, நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி, ஒரு அணைகள் நிறைந்த ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். பாபநாசம், காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு அப்படின்னு பல்வேறு அணைகள் இருக்குது. ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் பகுதி. விவசாயத்தை மிகப்பெரிய அளவில் அந்த பகுதி மக்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு குறைந்த அளவில்
அரசு அலுவலர்கள், பள்ளி ஆசிரியர்கள் போன்றவர்கள்லாம் இருந்து வர்றாங்க. மேலும் இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மெஜுரா கோட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நூற்பாலை, ஒரு பன்னாட்டு நூற்பாலை வந்து இயங்கி கொண்டிருக்கு. ஸோ இந்த தாலுகா, அம்பை தாலுகா அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற பகுதி. ஏன்னா நிறைய சினிமா ஷூட்டிங் இந்த பகுதியில் தான் நடக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் இசக்கி சுப்பையா. இவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். இவருடைய மெயினான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டுகளை எடுப்பது. ஒரு கான்ட்ராக்டர், ஒரு ஏ கிரேட் கான்ட்ராக்டர். என்ன கான்ட்ராக்டரு? எல்லாரையும் மாதிரி இந்த பஞ்சாயத்து போர்டு கக்கூஸ் கட்டி கொடுக்குறது, இந்த பெரிய பெரிய பாலங்கள் கட்டி கொடுக்குறதா? இல்லை. இவர் ஒரு நுட்பமான ஒரு தொழிலை செய்து வருகிறார். யாருக்குமே தெரியாது. இவர் வந்து ஒரு பாதாள சாக்கடை செய்யக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர். இந்த பாதாள சாக்கடை பணிங்கிறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு பணின்னு. ரோட்டுக்கு மத்தியில் தான் இந்த பாதாள சாக்கடையை போடுவாங்க. அந்த பாதாள சாக்கடை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரோடு நாஸ்தி ஆயிரும், உங்களுக்கு தெரியும். மத்தியில் தோண்டு மிகப்பெரிய வேலை, ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த பாதாள சாக்கடை பணி. ஸோ இந்த பாதாள சாக்கடை செய்யக்கூடிய ஒரு சில கான்ட்ராக்டரில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் திரு இசக்கி சுப்பையா அவர்கள். ஸோ இசக்கி சுப்பையாவுடைய இந்த SCCL சுப்பையா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இந்த மிகப்பெரிய அளவில் இந்த பாதாள சாக்கடை பணிகளை இந்திய அளவில் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இவருடைய மெயினான தொழில் பாதாள சாக்கடை. பாதாள சாக்கடை பணியை எல்லாரும் டெண்டர் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. மிகப்பெரிய பணி 1000 கோடி 2000 கோடிக்கு டெண்டர் விடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பணிகளை எடுத்து செய்யணும்னா ஒரு திறமை வாய்ந்தவர், ஒரு அரசியலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசியலில் நிபுணத்துவம் பெற்ற மனிதரால் தான் இந்த மாதிரியான கான்ட்ராக்டர்கள்லாம் எடுக்க முடியும். ஸோ இப்படி ஒரு முகம் கொண்ட மனிதராக இந்த இசக்கி சுப்பையா அவர்கள் அறியப்படுகிறார். இந்த இசக்கி சுப்பையா கடந்த முறையும் எதிர்க்கட்சியுடைய எம்எல்ஏவாகத்தான் இருந்தார். மிகப்பெரிய அளவில் அவரால் தொகுதிக்கு எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய முடியல. ஏன்னா நானும் என்னுடைய சொந்த ஊர் வந்து அம்பாசமுத்திரம். ஸோ அந்த பகுதியை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் அம்பாசமுத்திரத்துக்கு நலத்திட்டங்களை அவரால் கொண்டு வர முடியல. ஒரு ஆளும் கட்சி எம்எல்ஏ என்ன மாதிரி செய்யலாமோ அதை அந்த அளவுக்கு அவரால் எதையுமே செய்ய முடியல. தன்னுடைய தொகுதி நிதியிலிருந்தான் அவர் அந்த மக்களுக்கு அந்த எம்எல்ஏ ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாகத்தான் அவர் வந்து பணிகளை செய்தார். பெரிய அளவு எந்த ஒரு விஷயங்களையும் அவர் செய்யலை. ஸோ இன்றைக்கி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இசக்கி சுப்பையா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எதிர்க்கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தேன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய தொகுதிக்கு நான் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு உண்மையான காரியமா, ஒரு உண்மையான காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, சமுக்காலத்தில் வடிகட்டின பொய் அப்படின்னு. இது சமுக்காலத்தில் வடிகட்டின பொய் தான். ஏன் திடீர் மீது மக்கள் மீது இந்த பாசம்? மக்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு திடீர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சுயநலம் தான். எத்தனை நாள் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருக்குது? எதாவது சம்பாதிக்கணும்ல, எதையாவது செய்யணும்ல. ஸோ அதன் அடிப்படையில் அவர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கேல்குலேஷன் தானேங்க. இந்த உலகமே வந்து ஒரு கணக்கில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. என்ன கிடைக்கும், என்ன செஞ்சால் எது கிடைக்கும், எதை எப்படி செய்யலாம், இதானே நம்மளுடைய கேல்குலேஷன். ஸோ இந்த அடிப்படையில் தான் உலகமே இயங்குது. பெரிய நிறுவனங்களே அப்படி தான் இயங்குறாங்க. இசக்கி சுப்பையா மட்டும் என்ன விதிவிலக்கா? ஸோ எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொள்ளணும், தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு நல்ல வழியை செய்யணும். ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தாவேகாவில் இணைகிறார். பட் அவர் செய்த செயலை அவருடைய ஆதரவாளர்களை ஏற்றுக்கொள்ள, அவர் பின்னாடி இருப்பாங்க இல்லையா சில முக்கியஸ்தர்கள், நிறைய பேர் அவருடைய முடிவை ஏற்றுக்கொள்ளலை. அவர் தாவேகாவில் இணைஞ்சிட்டாரு, ஸோ அவருடைய ஆதரவாளர்களும் வந்து இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பெருமளவில் அவர்கள் இணையவில்லை. நிறைய பேர் இன்னமும் அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. அண்ணன் போய் இணைஞ்சிட்டாரு, தம்பிகள்லாம் போய் இணைஞ்சிருவாங்கன்னா ஒரு சில தம்பிகள் போவாங்க, எல்லா தம்பிகளும் போவாங்களான்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவருக்காக வேலை செய்த அதிமுக சார்பாக அதிமுக கட்சியில் பிடிப்புடைய மனிதர்கள் இன்னமும் போல. ஸோ மீண்டும் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அலை இருக்குது, அதன் மூலமாக அவர் வெற்றி பெறலாம். 90% வாய்ப்பு இருக்குது. 10% அவருக்கு அங்கே எதிர்ப்பு இப்போ அதிகரிச்சிருச்சு. இப்போ தானடா இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டான், ஓட்டு போட்ட இந்த மை கூட காயலை, இன்னும் பாருங்கள் மை கூட இருக்குது. மீண்டும் தேர்தலா என்னடா அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. எப்படி மை வைப்பாங்க? இடது கையில் வச்சாச்சு, அப்போ இன்னும் வலது கையில் வைப்பாங்களா? திரும்பவும் ராஜினாமா பண்ணாங்கன்னா அடுத்து மையை நெத்தியில் தான் வைக்கணும். எல்லாருக்கும் மை நெத்தியில் தான் வைப்பாங்க. நெத்தியில் வாங்க எல்லாருக்கும் வாங்க அப்படின்னு அப்படி தான் வைக்கணும். இது வந்து மக்களை ஒரு முட்டாளாக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய ஒரு கேலி கூத்து. அதாவது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள். எத்தனை வயதானவர்கள், எத்தனை வயதான முதியவர்கள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள்லாம் போய் ஓட்டு போட்டிருப்பாங்க.
செலவு பண்ணி ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ மீண்டும் எலெக்ஷன் வச்சா மீண்டும் அவங்க ஆட்டோவில் போகணும், ஒரு பைக்கில் போகணும், நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. எவ்வளோ சிக்கல். வீடு வீடாக போய் மீண்டும் அந்த தபால் வாக்குகள்லாம் போடணும். எவ்வளோ சிக்கல் அரசுக்கு. அப்போ இந்த செலவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐகி சுப்பியாட்டது வாங்கிடுங்க. எஸ்ஐகி சுப்பியா ஒரு தொழிலதிபர். இந்த தேர்தலுக்கு என்ன செலவு ஆகுதோ, மீண்டும் இந்த தேர்தல் நடத்த என்ன செலவாகுதோ அதை அவர்கிட்ட வாங்கிடுங்க. எத்தனை தேர்தல் வேணாலும் நடத்திக்கலாம். அரசாங்கம் ஏற்கனவே மிகப்பெரிய நிதி சிக்கலில் இருக்குது. பல்வேறு முக்கிய திட்டங்கள், மக்கள் நல பணிகளை நடத்துவதற்கு அரசாங்கத்தில் பணம் இல்லை. சம்பளம் போடுறதுக்கு பணம் இல்லை, பென்ஷன் போடுறதுக்கு பணம் இல்லை. ஏற்கனவே தமிழக அரசுகிட்ட 10 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டார் ஸ்டாலின், திராவிட நாயகர். இப்போ மீண்டும் மீண்டும் தேர்தல் நடத்தினா எப்படி நடத்துறது? ஸோ என்னை பொறுத்தவரை இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் பார்க்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை தாவேகா முன்னெடுக்கக்கூடாது. நம்மளும் ஒரு தாவேகா ஆதரவாளர் தான், தாவேகா சப்போர்ட்டர் தான். பட் ஆனால் மீண்டும் அவர்கள் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தாவேகா சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தாவேகா வளர்ச்சி அடையணும், தாவேகா இருக்கணும் அப்படின்னு விஜய் செய்கிறாரு. ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கணும். ஏன்னா கூட்டணி இது பண்ண முடியாது. ஏற்கனவே எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். 4 காலில் எந்த காலுமே ஒரு நிலையான கால் கிடையாது. 4 காலில் ஒரு கால் உடைந்து விட்டால் உங்களுடைய ஆட்சி எந்த நேரமும் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கமெண்ட் கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் டெய்லி கவுண்டமணி மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஸோ விஜய் இந்த மாதிரி செய்வது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதரவாளராக நம்ம சொல்லுவது என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு. நான் தலைவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கலாம். அவர் ஒரு நிலையான ஆட்சி கொடுக்கணும், கூட்டணிகளை நம்பி ரொம்ப நாள் பயணிக்க முடியாது, விசிகாவை நம்பி பயணிக்க முடியாது, கம்யூனிஸ்டுகள் எப்போவுமே கோளாறு பிடிச்சவங்க, அவங்கள நம்பி இறங்க முடியாது அப்படின்னு அவர் நினைக்கலாம். அது ஒரு தலைமையுடைய பார்வை. பட் மக்களுடைய பார்வை அப்படிங்கிறது பலதரப்பட்ட பார்வையாக இருக்கும். பட் ஒரு கலெக்டிவான டிசிஷன் அப்படிங்கிறது கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவு தான். அதுதான் நியாயமான முடிவாக நான் பார்க்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை விஜய் செய்வது தமிழக அரசியலில் ஒரு புதிய விதமாக பார்க்கப்படுகிறது, ஒரு புதிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது தமிழக அரசியலுக்கு புதியது. ஸோ அதனால்தான் இந்த தாவேகாவில் இணைவது, அதிமுகவில் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதெல்லாம் தமிழக மக்களுக்கு ஒரு புதிய விஷயமாக தெரிகிறது. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் எஸ்ஐகி சுப்பையா அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்து மீண்டும் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. கட்சி தலைமையின் முடிக்கு உட்பட்டது. ஸோ இந்த நேரத்தில் கடந்த முறை அம்பையில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் போட்டிட்டு, அப்போ அவங்க திமுக கூட்டணியில் இருந்தாங்க. விபி துரை அவர்கள் போட்டியிட்டார். பட் இந்த முறை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லை. ஸோ இந்த முறை திமுக ஒரு வலிமையான ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளரை அம்பாசமுத்திரத்தில் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தேர்வு என்னவாக இருக்கிறது என்றால், வடக்கன்குளம் மற்றும் காவல் கிணறு பகுதியைச் சார்ந்த கிரஹாம்பெல் அவர்களை அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற வைக்கிறேன். ஏன்னா கிரஹாம்பெல் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், எஸ்ஏவி என்று சொல்ல மிகப்பெரிய ஒரு குழுமங்களுடைய தலைவர். அவரை இங்கே நிலைநிறுத்தி போட்டியிட வைத்து அவரை வெற்றி பெற செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எஸ்ஐகி சுப்பையாவுக்கு இணையான பணபலம், அதிகார பலம் எல்லாம் பொருந்திய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏவி கிரஹாம்பெல் அவர்கள். ஸோ அவரை போட்டியிட வைக்கணும்னு திமுக தலைமை நினைக்குது. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் 2026ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் ஒரு பலம் வாய்ந்த போட்டியாக இருக்கும். எஸ்ஐகி சுப்பையா வெற்றி பெறுவது கடந்த முறை எவ்வளவு எளிதாக வெற்றி பெற்றாரோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்காது, போட்டி இருக்காது, சற்று கடினமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. என்ன எதுவாக இருந்தாலும் விஜய் அவர்கள் அங்கு பிரச்சாரம் செய்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் தவிடுபொடியாக உடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.